சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்கத்தாராக மே மாதத்திலும் முதலாம் வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் சத்திய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராயிருக்கிற தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமை என்பது 3 பகுதிகளாகவும் 7 சத்தியங்களாகவும் அனுசரிக்கப்படுகிறது. முதல் பகுதி நமக்கு சுத்தத்தை கொண்டு வருகிறது. 2வது பகுதி நமக்கு சுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 3வது பகுதி நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தின் மேல் மகா பரிசுத்தையும் அருளக்கூடியதாக இருக்கிறது. எப்போதும் முதல் பகுதியாக இருக்கக்கூடிய உட்பிரகாரத்திலே 2 சத்தியங்களிலே முதல் சத்தியமாக இருக்கின்ற சுத்திகரிப்பின் சத்தியத்தை நாம் கேட்க இருக்கிறோம். சுத்திகரிப்பின் சத்தியத்தை நாம் எதற்காக கேட்க வேண்டுமானால், நம்முடைய ஆவியாகிய வார்த்தையிலும் ஆத்துமாவாகிய எண்ணங்களிலும் சரீரமாகிய கிரியைகளிலும் ஏதோ விதங்கள்ல அசுசிகள் ஏற்பட்டிருக்கு. என்ன மாதிரியான அசுசிகள், என்ன மாதிரியான குற்றங்கள், இவைகளை நாம் கண்டுபிடிக்கவே முதல் சத்தியமாக சுத்திகரிப்பின் செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிறது. நாம் கேட்கிற சுத்திகரிப்பின் செய்தியை வைத்து ஒருபுறம் நம்முடைய குறைகள் குற்றங்களை கண்டுபிடிக்க இருக்கிறோம். 2வது சத்திய மார்க்க சபைக்குள்ளே குற்றமற்ற வாழ்க்கை நடத்தி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த இதுபோன்ற குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்யாமல் வாழ்வதற்கு தேவையான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளவும் நாம் இந்த சுத்திகரிப்பின் செய்தியை கேட்க இருக்கிறோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், பெரு வயிற்று சோம்பேறிகளாக வாழ்கிற குற்றம். தலைப்பினை எழுதி கொண்டதான நாம் அதற்கு தேவையான
வேத வசனங்களையும் எழுதிக் கொள்ள இருக்கிறோம். முதல் வசனம் தீத்து 1:12. இரண்டாம் வசனம் ஏசாயா 56:11. மூன்றாம் வசனம் யோபு 20:20. நான்காம் வசனம் யோபு 20:15. கடைசியாக நாம் எப்போதும் எழுதிக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பு செய்தியினுடைய தலைப்பினை நாம் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அதன் பொருளை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். பெரு வயிற்று சோம்பேறிகள் ஒரு நபரை குறிக்கவில்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பலரை குறிக்கிறது. நாம் தேவனுடைய சபையாராக இருக்கிறோம். நம்மை இப்படிப்பட்ட குற்றத்துக்குரியவர்களாக வைத்திருக்கிறோமா, அல்லது நாம் பெரு வயிற்று சோம்பேறிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இதனை கண்டுபிடிக்க இருக்கிறோம். முதலாவது, பெரு வயிறு என்றால் என்ன, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் தொடர்ச்சியாக சோம்பேறி என்ற வார்த்தையையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெரு வயிறு என்ற வார்த்தையை மருத்துவ துறையில பயன்படுத்துவாங்க. மனிதர்களுக்கு பெரு வயிறு என்கிற ஒரு வியாதி உண்டாகும். அது என்ன மாதிரியான வியாதின்னு பாத்தீங்கன்னா, ஒருவருடைய வயிறு நல்லா பெருசா இருக்கும், தனியா தெரியும். அது தனியா பருத்து பெருசா தெரிகிறது மட்டுமல்ல, வயிற்றில் பலவிதமான உபாதைகளை கொடுக்கும். இதனை மருத்துவர்கள் பெரு வயிறு நோயின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாம் எழுதி கொண்டதான தலைப்பு மருத்துவம் பார்க்க வேண்டிய ஒரு சரீர பிரகாரமான நோயை குறிப்பதாக தெரியவில்லை. அதற்கும் மேற்பட்டு தேவனுக்கு விரோதமாக தேவ ஜனங்களை பெரு வயிறு என்கிற ஒரு குற்றத்தை செய்ய வைக்க கூடியதாக தெரிகிறது. இந்த பெரு வயிறு என்ற வார்த்தைய உணவுக்காக, ஆகாரத்துக்காக, எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுக்குன்னே வாழக்கூடிய ஒரு வயிறை உடைய ஒரு நபரை குறிப்பது போல தெரிகிறது. சில பேர் கேட்பாங்க, இப்பதான் சாப்பிட்ட 10 நிமிஷம் கூட இருக்காது, மறுபடியும் இவ்வளவு சாப்பாடை எடுத்து வச்சு சாப்பிடுறீங்க, இது என்ன வயிறு? இது வயிறா இல்ல வண்ணாஞ்சாலா அப்படிம்பாங்க. போய்கிட்டே இருக்கே அப்படிம்பாங்க. பெரு வயிறு என்பது அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு மிகுதியாக உணவை, ஆகாரத்தை, போஜனத்தை எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையை குறிக்கிறது. அல்லது வயிற்றுக்காகவே வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு நபரை குறிக்கிறது என்று சொல்லலாம். இதாங்க பெருவயிறு. இந்த பெருவயிறு பார்க்க தள்ளிக்கிட்டு இருக்காது, பருத்து போயெல்லாம் இருக்காது, பார்க்க சாதாரணமா தான் இருக்கும். ஆனா உள்ள போய்கிட்டே இருக்கும். ஜூஸா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தின்பண்டமா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, டிஃபனா உள்ள தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தபடியா இன்னும் பிடிச்ச மாதிரியான பலமான ஆகாரம்னு சொல்லக்கூடிய உணவுகளா இருக்கட்டும், மறுபடியும் அதையும் சாப்பிடுவாங்க. வயிறு பார்த்தா சாதாரணமா இருக்கும். சோ உணவை வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வயிறு தான், அல்லது உணவுக்காகவே காத்திருக்கக்கூடிய ஒரு வயிறு தான் பெரு வயிறு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து சத்தியத்தை கவனமா கேட்கணும். கேட்க 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 இந்த பெரு வயிறை குறித்த காரியம் விளங்க ஆரம்பிக்கும். தேவ ஜனமா, தேவனுடைய சபைக்குள்ள நான் இப்படிப்பட்ட குணபாத்திரமாக வாழ்கிறேனா கண்டுபிடிக்கணும். ஒரு மனிதன் குறைந்தது 2 வேளை, அதிகபட்சம் 3 வேளை அந்த வயிறுக்கு தேவையான உணவை எடுத்துக்கொள்ளணும். அது அத்தியாவசியம், அது தேவை. அது இல்லாம உயிர் வாழ முடியாது. ஆனால் 2 அல்லது 3 வேளை சராசரியாக உட்கொள்ள வேண்டிய உணவுக்கு மிஞ்சி அளவு கடந்த அளவிற்கு ஒரு அளவே இல்லாம
என்ன கிடைச்சாலும் உள்ள தள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு பெரு வயிறா வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? எதை எடுத்தாலும் சாப்பிடக்கூடிய, உட்கொள்ளக்கூடிய, வேணும் வேணும் வேணுங்கிற ஒரு நிலையிலே பெரு வயிற்றுக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு பக்கம் அதை கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் இப்படி உட்கொள்ளக்கூடிய தன்மையில இருக்கிற இந்த நபர் அதற்காக எந்த விதமான வேலையும் செய்ய மாட்டார், அதற்காக எந்த விதமான முயற்சியும் செய்ய மாட்டார், அதற்கான எந்த விதமான ஒரு உழைப்பும் செய்ய மாட்டார். ஆனா நேரத்துக்கு வேலைக்கு தனக்கு வேணும்னா கிடைச்சிடும். அந்த மாதிரி எதையும் செய்யாத ஒரு நிலையில வாழக்கூடிய சோம்பேறி, உணவுக்காகவே எப்போதும் வாழக்கூடிய, தன் தேவையான உணவுக்காக எதையும் செய்யாத ஒரு நபரை தான் வேதம் பெருவயிற்று சோம்பேறி என்று சொல்லுகிறது. இந்த தலைப்பை நம்ம எங்க இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தீத்து 1:12 இருந்து எடுத்திருக்கோம். கிரேத்தா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்க தரிசியானவனே சொல்லி இருக்கிறான். கடந்த 2 வாரமா அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கோம், இன்றைக்கும் வாசிச்சிருக்கோம். கிரேத்தா தீவை சேர்ந்ததான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களில் ஒருவனாகிய ஒரு தீர்க்கதரிசியே சொல்லி இருக்கிறான். தேவ ஜனமா நீங்களும் நானும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள இருக்கிறோம். இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட இந்த விளக்கத்தின் அடிப்படையில முதல் நூற்றாண்டுல வாழ்ந்த பெருவயிற்று சோம்பேறிகள் போல நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதையும் நம்முடைய வாழ்க்கையில சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அதுக்காக ஒரு நாளைக்கு நம்ம என்ன சாப்பிடணுமோ அதை வெறுக்கணும்னு கட்டாயம் இல்லை, அதை ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை, அதை குறைக்க சொல்லி இந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை. ஒரு மனிதனுடைய வயிற்றுக்கு என்ன உணவு தேவையோ அதை கண்டிப்பா எடுக்கணும், அதை கட்டாயம் எடுக்கணும். அது ஒரு ஒழுங்கு. அப்பதான் நம்முடைய உயிர் நம்மிடத்திலே தங்கி வாழும். அந்த உணவுக்காக நம்ம உழைக்கணும், அந்த உணவுக்காக நம்ம வேலை செய்யணும். வேலை செய்யாதவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்று எழுதி இருக்கிறது. வேலை செய்யணும், தேவைக்கு சாப்பிடும். வேலையும் செய்ய மாட்டேன், தேவைக்கு மேல சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன்னு சொல்றவங்க தான் பெரு வயிற்று சோம்பேறி. இதை இன்னும் கொஞ்சம் கவனமா கேட்கப்போம். தேவ ஜனங்கள் மட்டும் இல்லைங்க, தேவனுடைய வேலையை செய்யக்கூடிய தேவனுடைய ஊழியர்களும் பெருவயிற்று சோம்பேறிகளா வாழக்கூடாதுங்கிறத விளங்கிக் கொள்ள இருக்கிறோம். அடுத்த வசனம் ஏசாயா 56:11 வாசிக்கிறேன், கவனிங்க. திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள். வார்த்தைகளை கவனிக்க. புதிய ஏற்பாட்டுல நம்ம தீத்து 1:12 வாசிச்சதுல பெரு வயிற்று சோம்பேறிகள் எழுதியிருக்கு. இப்ப வாசிச்ச பழைய ஏற்பாட்டு ஏசாயா புஸ்தகம் 56:11 திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள். ஒரு மிருகத்தோட ஒப்பிட்டு ஜனங்களை குறிச்சு, தேவ ஊழியர்களை குறிச்சு இந்த வசனம் பேசுது. நாய்கள். நாய்கள் எப்படின்னா, இது இங்க கொஞ்சம் ஒருத்தர் சாப்பாடு போடுறாரு அப்படின்னா அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி சாப்பிட்டு முடிக்கும் போது ஒரு 5-10 நிமிஷத்துல கொஞ்சம் தள்ளி யாராவது இன்னும் கொஞ்சம் வேற உணவு போட்டாங்க அப்படின்னா உடனே சாப்பிடும். வேற 5-10 நிமிஷத்துல வேற ஒரு இடத்துல கொஞ்சம் தூரத்துல யாராவது இன்னொருத்தர் உணவு போடுறாங்கன்னா அதையும் சாப்பிடும். பழைய சாதமா சாப்பிடும், சாம்பார் சாதமா சாப்பிடும், ஏதாவது மசால் உணவுகளா சாப்பிடும், இல்ல கறித்துண்டு பிரியாணியா சாப்பிடும், இல்ல தின்பண்டங்கள் ஏதாவது போடுறாங்களா சாப்பிடும். எதை போட்டாலும் சாப்பிடும். நம்ம சாப்பிட்டாச்சு, நமக்கு போதும், அப்படி திருப்தி அடையவே அடையாது. அது உள்ள வாங்கிக்கிட்டே இருக்கும், எதை கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். திருப்தி அடையாமல் இருக்கும் பெரு வயிற்று நாய்கள். நாய்கள் எங்கேயாவது வேலை செய்தா? நாய்களுக்கு வேலையே கிடையாது, அது அப்படியே உட்கார்ந்து கிடக்கும். யாராவது சாப்பாடை போட்டா போய் சாப்பிடும்.
வேலை செய்யாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா சாப்பிடுறது சாப்பிட்டுட்டேன் போதும் அப்படின்னு இருக்காது. எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கு. அதான் நாயினுடைய தன்மை. பெருவயிற்று நாய்கள்னு எழுதி இருக்கு. அந்த பெருவயிற்று நாய்கள் என்பது திருப்தி அடையாது. அதனுடைய வாழ்க்கையே உழைக்காம வயிற்றுக்காக எவ்வளவு கிடைச்சாலும் சாப்பிட்டுட்டே இருக்கிறது தான். யாரை பற்றி இப்படி இங்க எழுதி இருக்கு அப்படின்னா, பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்னு தொடர்ச்சியா எழுதி இருக்கிறது. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் தன்னோட நடக்கைய அவன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் ஒரே இடத்துல இருப்பான். ஆனா எப்ப பார்த்தாலும் தான் செழிப்பா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறார். ஒரே நோக்கம், நான் செழிப்பா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், உடம்புல நல்லா இருக்கணும், உலக வாழ்க்கையில செழிப்பா இருக்கணும். ஆனா எந்த வேலையும் செய்ய மாட்டேன். எவ்வளவு கிடைச்சாலும் போதும்னு நினைக்க மாட்டேன். இன்னும் வேணும், இன்னும் வேணும். சாப்பாடா இன்னும் வேணும், துணியா உடையா இன்னும் வேணும். ஊழியக்காரர்களுக்கு விசுவாசிகள் துணியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஊழியக்காரர்களை கௌரவப்படுத்தணும், கனப்படுத்தணும்னு சொல்லி விசுவாசிகள் ஏதாவது எடுத்து கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன், போதும்னு சொல்றதே கிடையாது. எப்படி இருக்குங்க இந்த துணி, நல்லா இருக்குங்களா? இந்த 6 மாசத்துல கிழிஞ்சிருமே, அடுத்த தடவை இதை விட என்ன நல்லதா எடுத்தான், முடிஞ்ச அடுத்த வாரம் எடுத்துட்டான். போன மாசம் எடுத்து கொடுத்தோம், இந்த மாசம் மறுபடியும் எடுத்து கொடுக்கிறோம், இப்ப மறுபடியும் அடுத்த மாசம் எடுத்து கொடுங்கிறாரு. மாசம் மாசம் எடுத்து கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பாராட்டு. போன தடவை பேண்ட் செட் எடுத்து கொடுத்தீங்க, அடுத்த மாசம் கோட்டு எடுத்து கொடுங்க. தன் பொழிவை நோக்கக்கூடிய, தான் மற்றவருடைய பார்வையிலே செழிப்பாக இருக்கிற வண்ணமாக இருப்பதற்கு, தன் தேவைக்கு மிஞ்சி என்ன கிடைச்சாலும் போதும்னு சொல்லாம, திருப்தி அடையாம, வேணும் வேணுங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்கக்கூடிய ஊழியனா இருந்திருக்கிறான். அது உணவா இருக்கட்டும், அது உடையா இருக்கட்டும். பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், ஞானமற்ற ஊழியன். தேவ ஜனம் ஏதாவது கொடுக்கதான் செய்வாங்க. போதும்னு சொல்ல பழகக்கூடிய ஊழியனா இருக்கும். எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, திருப்தி அடையாமல் இருக்கும். பெருவயிற்று நாய்கள் என்று வேதம் இப்படிப்பட்டவர்களை குறித்து சொல்லு. ஒரு பக்கம் விசுவாசியா பெருவயிற்று சோம்பேறிகளா இருக்கிறோமா, இன்னொரு பக்கம் தேவ ஜனங்களா, தேவனுடைய ஊழியர்களா திருப்தி அடையாமல் இருக்கக்கூடிய பெருவயிற்று நாய்களா இருக்கிறோமா? என்ன போட்டாலும் உள்ள வாங்கிக்கிறது, என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிறது. நமக்கு யாராவது ஏதாவது ஒண்ணு கொடுக்கறாங்கன்னா வேண்டான்னு அதிகமா சொல்ல பழகணும். போதும் என்ற மனதை உடைய நோக்கத்தோடு வாழணும். என்ன கொடுத்தாலும் வாங்கிக்கிறது, கொடுத்தது போக இன்னும் கேட்கிறது, இன்னும் எதிர்பார்ப்போடு இருக்கிறது, கிடைச்சதுல திருப்தி இல்லாம இருக்கிறது. உணவுக்காக உடைக்காகவே வாழ்க்கையை நடத்துவது எல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இப்படிப்பட்ட நோக்கம் பெரிய அக்கிரமம், இப்படிப்பட்ட நடக்கை பெரிய பாவம், இப்படிப்பட்ட காரியங்களை கேட்டு வாங்குறதே பெரிய மீறுதல். பெருசா ஊழியெல்லாம் பண்றது கிடையாது, ஆனா எல்லா பொலிவையும் எதிர்பார்க்கிறது. மற்றவங்களுக்கு முன்னால தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கிறது. எல்லாம் குற்றம்னு சொல்லி தேவ ஜனங்களும் தேவனுடைய ஊழியர்களும் அறியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்த வசனம் யோபு 20:20. தன் வயிறு திருப்தி அற்றிருந்தபடியினாலும், நல்லா கவனிக்கணும், வயிறோடு தொடர்புடைய குற்றம். திருப்தி அற்றிருந்தபடியினாலும், திருப்தி அற்றிருந்தபடியினாலும் வயிறு திருப்தி அடையாது. வயிறு திருப்தி இல்லாம இருக்கும். ஏன் வயிறு திருப்தி இல்லாம இருக்கு அப்படின்னா, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அது சாப்பாடா இருக்கட்டும், வயிறு உடம்போட தொடர்புடைய ரகசியமா இருக்கிறதுனால அது இன்னும் உணவா இருக்கட்டும், உடையா இருக்கட்டும், வயிறு திருப்தி அற்றிருக்கிறது. இந்த திருப்தி அற்றிருக்கிறதுங்கிறத விளங்கிக் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான வார்த்தை என்னன்னா, அவன் இச்சித்த காரியங்களில் அவனுக்கு ஒன்றும் இருப்பதில்லை. ஏன் வயிறு திருப்தி அற்றிருக்கு அப்படின்னா, மாம்சத்துல, உடம்புல, வயிறுல, இன்னும் தெளிவா சொல்ல போன ரத்தத்துல இச்சிக்கிற அந்த மாம்சத்தின் இச்சையானது காணப்படுகிறது. தேவ ஜனமே, தேவனுடைய ஊழியர்களே, உடம்புல இருக்கக்கூடிய அந்த மாம்சத்தின் இச்சைகள்
உங்களுடைய வயிறு திருப்தியற்றிருக்க பண்ணி உங்களை பெரு வயிற்று சோம்பேறிகளாக, பெரு வயிற்று நாய்களாக, பெரு வயிற்று இச்சைக்குரியவர்களாக வாழ்க்கை நடத்த வைக்கிறதா? எப்பவுமே தேவ ஜனங்க உணவுக்காக, உடைக்காக, மூன்றாவது காரியம் ஆஸ்தியோடு தொடர்புடைய காரியம். அடுத்த வசனத்துல பார்க்க இந்த மூன்றுலையுமே மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிற அந்த எதிர்பார்ப்புல, நோக்கத்துல, எண்ணங்கள்ல, பேச்சுகள்ல, செயல்பாடுகள்ல அக்கிரமங்களை, மீறுதல்களை, பாவங்களை உடைய ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இன்றைய நாட்கள்ல கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில பெரும்பாலான ஊழியக்காரர்கள் எதையும் செய்யறதில்லை. அப்படியே வீட்டுல இருந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு மினிக்கு வருவாங்க. அப்படியே வந்து பிரசங்க பீடத்துல வந்து நிற்பாங்க. ஒரு அரை மணி நேரம் இல்ல 40 நிமிஷம் அப்படியே அலுங்காம குலுங்காம பொலிவை குறிச்சு, ஆசீர்வாதங்களை குறிச்சு, சத்தியத்துல இல்லாதவைகளை பற்றி, உலகத்துக்கு தேவைகளை பற்றி, உலக காரியங்களை குறிச்சு, உலக மேன்மைகளை குறிச்சு பகட்டா பிரசங்கம் பண்ணிட்டு தேவனுடைய ராஜ்யத்துல எதை செய்யணுமோ அதை செய்யாம, எதை பிரசங்கம் பண்ணணுமோ அதை பிரசங்கம் பண்ணாம, பெருவயிற்று சோம்பேறியா பல உணவை, உடைய, ஆசைய எதிர்பார்க்கக்கூடிய இச்சிக்கிற ஊழியக்காரனா, அப்படி ஊழியக்காரன் பிரசங்கம் பண்ணும் போது அதை இச்சிக்கிற விசுவாசிகளா, தேவ ஜனங்களா, பெருவயிற்று சோம்பேறிகளா, திருப்தி அடையாதவர்களா, திருப்தி அற்றவர்களா நாம நம்முடைய வாழ்க்கைய நடத்தி கொண்டிருக்கிறோமோ? இப்படி எல்லாம் கூடவா நம்ம இருப்போம்? இதெல்லாம் நம்ம இருக்க வாய்ப்பு இல்லையே. அப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. நம்ம எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு சரியா இருக்கிறதா? நம்முடைய ஊழியம் என்ன? நம்முடைய ஊழியத்திலே பிரசங்கம் என்ன? அதிலே நம்முடைய நோக்கங்கள் சரியா இருக்கிறதா? அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். இல்லைன்னா ஆத்துமால அக்கிரமத்தை கொண்டு வந்துடும், இல்லைன்னா ஆவியில மீறுதலை கொண்டு வந்துடும், இல்லைன்னா சரீரத்துல பாவத்தை கொண்டு வந்துடும். ஊழியன் ஊழியத்திலே, தேவ ஜனங்கள் சபையிலே, தேவ ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்க்கை நடத்துகிறோம்? பொலிவை நாடுகிறோமா? உடல் சார்ந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து நம்முடைய நடத்தை காணப்படுகிறதா? நம்முடைய வழிகள் இருக்கிறதா? அதற்குரிய நோக்கங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கண்டுபிடிக்காம வெறுவயிற்று சோம்பேறியா நாம நம்முடைய வாழ்க்கையை நடத்திட்டோம்னா நல்ல உணவையும், நல்ல உடையையும், நல்ல ஆஸ்தியையும் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு, அல்லது அவைகளை விரும்பி பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் நம்முடைய வயிற்றை நிரப்பி வயிற்றுக்காகவே இந்த உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தோமானால் என்ன நடக்குங்கிறத அடுத்த வசனத்துல பார்க்க போறோம். யோபு 20:15. அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான். வார்த்தையை கவனிச்சீங்களா? கக்குவான். ஆஸ்திய விழுங்குறான். ஆஸ்திய உணவு போல தனக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கிறான். ரொம்ப ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ரகசியம். தேவன் அதை அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளி விடுவார். உன்னுடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையை குறிக்கிறது, உன்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை குறிக்கிறது. உணவை வயிற்றுல கொண்டு போய் வைக்கலாம், உடைய வயிற்று மேல போட்டுக்கலாம். ஆனால் இந்த வயிறு தங்கி இருக்கக்கூடிய ஆஸ்திகளை, சொத்து பத்துகளை சேர்த்து வச்சு அதை நிம்மதியா அனுபவிக்கலான்னு நீ நினைச்சிருந்த அப்படின்னா, இம்மைக்குரிய வாழ்க்கைக்காகவே, வயிற்றுக்காகவே, உலக வாழ்க்கைக்காகவே, ஊழியனா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும், இங்க வாழ்ந்தரலாம்னு நினைச்சு பொலிவுக்காக வாழ்க்கையை நடத்தி ஊழியத்தை நடத்தணும் அப்படின்னா, எப்படி தேவைக்கு மிஞ்சினதை உள்ள அனுப்பும் போது தன்னால கக்கி வெளியே கொண்டு வருவோமோ? நாய்களை பார்த்திருக்கீங்களா? அளவுக்கு அதிகமா சாப்பிட்றோம், போதும்னு நிறுத்தாது, நல்லா உள்ள தள்ளிட்டு ஒரு பக்கமா ஓரமா போய் நின்று சாப்பிட்டதையெல்லாம் வெளியே தள்ளிட்டு இருக்கும், கக்குற வேலையை ஈடுபடும். அந்த மாதிரி தான் அளவுக்கு அதிகமா தேவ ஜனமா இருக்கட்டும், ஊழியனா இருக்கட்டும் சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா உடுத்துறது, அளவுக்கு அதிகமா ஆஸ்தி பாஸ்திகள் எல்லாம் சேர்க்கிறது, கடைசியில் அதையெல்லாம் இழந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு தெய்வம் கொண்டு வந்து விடுவான். நல்லா சாப்பிடுறது தப்பு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்ய. எந்த வேலையும் செய்ய மாட்டேன்,
நல்லா சாப்பிட்றத தாண்டி அளவுக்கு அதிகமா சாப்பிட்றது. நல்ல துணிமணி எல்லாம் உடுத்தலாம், தவறு இல்லை. ஒரு மனிதனுக்கு 3 முதல் 7 உடை இருக்கலாம். அதை நல்லா சுத்தம் பண்ணி மாறி மாறி உடுத்தலாம். ஆனா 700 உடை 7000 உடைன்னு சொல்லி வீடே உடையா சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கை மாறும். அதுக்கெல்லாம் வேலை செய்யறியா? சொத்து பொத்து அளவுக்கு இல்லாம சேர்க்கிறது எல்லாத்தையும் யாரோ கொண்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். உன் தேவைகளை அறிந்து உழைத்து அதை சம்பாதித்து அவைகளை சரியாக அனுபவிக்கிற ஒரு ஊழியனாக விசுவாசியா காணப்படுறியா? இல்ல எந்த வேலையும் செய்யாம திருப்தி அடையாம திருப்தி அற்று இருக்கிற மாதிரி இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கைய பெருவயிற்று சோம்பேறியா நடத்துறோமாங்கிறத கண்டுபிடிச்சு மனம் தரும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். அவனுடைய ஆவிய ஆத்மாவ சரீரத்தை என்ன மாதிரியான குறை வந்திருக்கு, குற்றம் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு வெங்கல தொட்டியில கழுவி கொண்டதாக எழுதியிருக்கிறார். நீங்களும் நானும் இன்னைக்கு கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில குற்றம் உள்ளவங்களா வாழ்றோமாங்கிறத கண்டுபிடிச்சு, அதாவது உணர்ந்து அறிக்கை பண்ணி கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையில சேர்ந்து நம்மை கழுவ ஒப்பு கொடுக்க எல்லாரும் எழுமி நிக்கலாமா? இன்றைக்கு நாமும் கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியாக இருக்கக்கூடிய பெரு வயிற்று சோம்பேறிகள் என்ற வார்த்தைய, பெரு வயிற்று நாய்கள் என்ற வார்த்தைய, பெரு வயிற்று இச்சைக்குரியவர்கள் என்ற வார்த்தைய என்னிடத்துல, நம்மிடத்துல, தேவ ஜனங்களிடத்துல, ஊழியர்களிடத்துல இப்படிப்பட்டதான குற்றம் ஆத்துமால அக்கிரமமா, ஆவியில மீறுதலா, சரீரத்துல பாவமா இருக்குதான்னு சொல்லி நான் கேட்ட வசனங்களின் அடிப்படையில என்ன உணர்த்தோன்னு சொல்லி கேட்பதற்கு அந்த செய்தியை நினைவுக்கு கொண்டு வரணும். நம்ம நோக்கம் எப்படி இருக்கு ஆத்துமால, நம்ம பேச்சு எப்படி இருக்கு ஆவியில, நம்ம செயல் எப்படி இருக்கு நம்ம சரீரத்துல. சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், சகோதரிமார்களா இருக்கட்டும், சகோதரர்மார்களா இருக்கட்டும், என்னுடைய வயதுக்கும் என்னுடைய நிலைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யறேனா, எனக்கு கொடுக்கப்பட்ட உழைப்புல ஈடுபடுறேனா, இல்ல சதா சும்மா இருக்கிறேனா? எந்த வேலையும் செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன், வீட்டு காரியங்களை பார்க்க மாட்டேன், வேலைய தொழில வியாபாரத்தை பார்க்க மாட்டேன், சும்மா இருப்பேன், ஊழியங்களை பார்க்க மாட்டேன், சும்மா இருப்பேன். ஆனா எனக்கு வயிற்றுக்கு நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு தேவைக்கு மிஞ்சின, நான் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான உணவு கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். நான் நினைச்ச மாதிரி என் உடம்புக்கு உடைகளை உடுத்தி கொண்டே இருக்கணும். நேத்து போட்ட ட்ரெஸ் இன்னைக்கு போட மாட்டேன், துவைச்சு அயன் பண்ணி வச்சிருக்கேன்பா, இதை போடுப்பா, போட மாட்டேன், எனக்கு புது ட்ரெஸ் வேணும். இது போன மாசம் தான்ப்பா வாங்கிச்சு, இல்ல எனக்கு இந்த மாசம் வாங்கணும். திருப்தி அடையாத ஒரு மனசு, திருப்தி அடையாத ஒரு ஆவி, மாம்சம் சரீரம் இச்சிக்கிற அளவிற்கு இருக்கிறதா? நிறைய சொத்து வேணும், நிலபலம் வேணும். அது ஒண்ணுதில்லப்பா, அது உன் தம்பி, இது பரவாயில்ல, எனக்கு வேணும். சபையில ஊழியம் செய்யறேன் அப்படின்னா 1 மணி நேரம் ஊழியம் செஞ்சுட்டு எனக்கு கோடி கணக்கில் வீடு வேணும். சபைக்கு இடத்தை பத்தி கவலைப்படுறது கிடையாது. இப்படி ஏதோ விதத்துல திருப்தி அடையாம தன்னையும் தன் பொலிவையும் தன் உடலுக்கான தேவைகளையும் அளவு கடந்த அளவிற்கு விசுவாசத்துக்குரிய ஜனங்களோ தேவனுடைய ஊழியர்களோ எதிர்பார்த்து நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற பெரு வயிற்று சோம்பேறிகளா இருக்கிறோமா? வயிற்றுக்காகவும் உடலுக்காகவும் உலகத்துக்காகவும் நான் வாழக்கூடாது என்று உணர வேண்டும். அப்படி இந்த உலகத்துல நான் வாழ்றேன் அப்படின்னா அதற்கு என் தேவைகளை சந்திக்க நான் உழைத்து சம்பாதிப்பேன். என்னுடைய சம்பாத்தியத்துல என் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் சந்திப்பேன். அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று மனம் திரும்ப வேண்டாமா? நான் செய்ய வேண்டியதை மாத்திரம் செஞ்சு என் தேவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவ ஜனமா வாழ்வேன்னு சொல்லி மனம் திரும்பலாமா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு விரோதமா நான் வாழ்ந்திருந்தேன்னா
உணர்ந்து மனம் திரும்பலாமா? அது மாத்திரம் இல்லைங்க, கடந்த ஒரு வார காலமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோம். கண்கள்ல இச்சைகள் வந்துச்சா, ஜீவனத்துல பெருமை வந்துச்சா, மாம்சத்துல இச்சை வந்துச்சா, அக்கிரம சிந்தைகள் ஏதாவது உண்டானதா, மீதலான வார்த்தைகள் பேச்சில வெளிப்பட்டதா, பாவ கிரியைகள் சரீரத்துல உண்டானதா, அடிமைத்தன குணங்கள் காணப்பட்டதா என உணர்த்துன்னு சொல்லி கேட்டு மௌனமா அறிக்கை செய்து பின்னதாக கழுவப்பட ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? உங்களோடு கூட நானும் கல்வாரி வெண்கல தொட்டி அண்டையிலே நின்று கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டான குறைகள் குற்றங்களை கண்டுபிடிக்கவும் உணர்ந்து மௌனமா அறிக்கை பண்ணியிருந்தோம்னா நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்ள, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவனால கழுவி கொள்ள, உடைய நாமத்தினால மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்க இருக்கிறேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து அறிக்கை செய்து எங்களை கழுவ ஒப்பு கொடுத்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல எங்களை மன்னிங்க. அவர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்த குற்றமற்ற மாசற்ற வெளியேற பெற்ற ஜீவ ஆவி ரத்தம் ஜலத்தினால எங்களை கழுவும்படி செபிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஆவி ஜலத்தினால கழுவினீர் என்று விசுவாசிக்கிறோம். எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 சத்திய வசனத்தினாலும் எங்களை சுத்திகரித்து சுத்தமாக்கும்படி செபிக்கிறோம். வேண்டிக் கொண்டபடியே செய்து விசுவாசிக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியம் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.